வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு கார்த்திகை மாசம் சிவராத்திரி, அதுவும் திங்கக்கிழமையில வந்திருக்கு. கார்த்திகை மாசம் ஈஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷம், திங்கக்கிழமை ரொம்ப ஈஸ்வரனுக்கு விசேஷம், சிவராத்திரி அவருக்கு ரொம்ப விசேஷம். மூணும் சேர்ந்து ஒரே நாள்ல வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நான் வந்து சோமவார விரதம் வந்து 9வது வாரம் இருக்க போறேன். அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் டிஃப்ரெண்டான ரெசிபிஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோல. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் இன்னைக்கு நான் போக போறேன். ஏன்னா இந்த ஃபிளட் சைக்ளோன்ல இருந்தனால ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ணல. வாங்க இந்த விளாக பார்க்கலாம். அழகா அன்னைக்கு சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. விரதமும் காலையில இருந்து இருந்துட்டு இருந்தேன். வெறும் பால் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தேன், விரதமும் சாப்பிடல. ஜீக்கும் ஷர்வின்க்கும் மட்டும் சமைச்சிருந்தேன். ஈவினிங் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும். அதனால கோயிலுக்கு போறதுனால நான் சாரி போட்டு அழகா ரெடி ஆயிருந்தேன். சாமி அறையும் அழகா நான் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். பூஜை சாமான்லாம் முன்னாடி நாளே தேய்ச்சி வச்சு காலையிலேயே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் கட்டி அழகா போட்டாச்சு. வாசல்லையும் கோலம் போட்டு வாசல்லையும் பூவெல்லாம் கட்டி போட்டாச்சு. உருளிக்கெல்லாம் கூட பூ போட்டு அழகா ரெடி பண்ணியாச்சு. கால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, தாங்கி நடக்காம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இப்ப நடக்க முடியுது. ஆனா ஃபாஸ்ட் வாக்கோ, ஓடுறதோ, ஸ்டெப்ஸ் ஏறுறதோ, இல்ல காலை மடிச்சு உட்காருறது இந்த மாதிரி இன்னும் வரல. அது இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி 2 monthsல கம்ப்ளீட் கியூர் ஆயிடும்னு நினைக்கிறேன். நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிங்க் கலர் அண்ட் நேவி ப்ளூ கலர்ல ஒரு சாரி போட்டு ஒரு சிம்பிள் சாரி, ஈஸி டு பிக் சாரி மாதிரி தான். குபேரன் பட்டு சில்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். என்கிட்ட இந்த ஹேர்பின் இயரிங் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லேயும் அதிகப்படியான வியூஸ் போன இது வந்து இந்த இயரிங் பார்த்தினது தான். அப்புறம் ஒரு பீகாக் பெண்டன்ட் இருக்கக்கூடிய இந்த நெக் பீஸ் போட்டிருக்கேன். மீதி அவ்வளோதான், வளையல் போட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப தூரமாலாம் ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கே போகிறோம். அங்கே ரொம்ப விசேஷமாக பூஜைலாம் நடக்குது போல. இங்க வந்து ஸ்பீக்கர்ல சவுண்ட்லாம் கேக்குது. ஷர்வின் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளட் நேரத்திலேயே பம்லையும் உள்ளங்கையிலயும் வந்து பம்ப் மாதிரி வந்துருச்சு. சின்ன சின்னதா பொறி மாதிரி வந்துருச்சு. உள்ளங்கை ஃபுல்லா ஏதோ ரெட் கலர்ல ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சிருந்தோம். நல்ல ஃபீவரும் இருந்தது. அது வைரல் இன்ஃபெக்ஷன். இப்ப புதுசா இந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளங்கையில உள்ளங்கால்ல பம்ல மட்டும் கட்டி கட்டி மாதிரி வரும், வேற எங்கேயும் வராது. த்ரோட்லயும் வயிறுலயும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் அண்ட் டயட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதனால ஸ்கூலுக்கு ஷர்வின் அனுப்பல. கையெல்லாம் ரேஷஸ் அப்படியே இருந்தது. இப்போ நல்லாவே ஆறி இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ 2 வீலர்ல சிங்கிள் சைடு உட்கார்ந்து வரலாம். ஏன் கீழே விழாம கால் வர அடி போட்டுருக்கு, மழையை மாட்டி புடவை அப்போ புடவை எல்லாம் மாட்டி இழுத்துட கூடாதுல்ல, தொப்பக்கடின்னு வந்து காலை உடச்சு கூடாதுல்ல. அதனால புடவை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். டபக்கடி ஏறி வண்டியில ஏறணும் உட்காந்துருந்தாங்க. டபக்குன்னு உட்காந்துருவீங்க. ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். ஷர்வின் குட்டிக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வேற ஆயிருந்தா இப்பதான் கியூர் ஆயிருக்கு. சோ ஷர்வின்காக வேண்டிக்கலாம் ஷர்வினையும் அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். நம்ம காலத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப புதுசா என்னென்னமோ இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. பார்க்கவே பயமா இருக்குது இல்லையா கேள்விப்படும் போது. ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது இல்லைன்னு டாக்டர் தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உடம்பு பூரா வரல, பம்ல உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் தான் வந்திருந்தது டாக்டர் சொன்ன மாதிரியே. இப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஆனா அந்த ரேஷஸ் உடைய கியூர் ஆனதுக்கு அப்புறம் மேல ஒரு மாதிரி ட்ரையா ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 days எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும், வயிறு புண்ணு இன்னும் இருக்கும் அப்படின்றதுனால 2 days எக்ஸ்ட்ராவா ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேல இருந்து அனுப்பலாம் ஸ்கூலுக்குன்னு பிளான் பண்ணிருக்கோம். கோயில் அன்னைக்கு வந்து சங்காபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சிருந்தது. சங்காபிஷேகம் முடிகிற நேரத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டோம். விநாயகர்லாம் கும்பிட்டு வரதுக்குள்ள சாமிக்கு வந்து கர்டன் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது குட்டி கோயிலா இருந்தாலுமே 1000 yearsக்கு மேல பழமையான கோயில், கருங்கல்ல கட்டப்பட்டிருக்கும். ரொம்ப விசேஷமான கோயில்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்ல சாமியை தரிசனம் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகா குளிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து விரதத்துக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே பூஜை வேலையை முடிச்சாச்சு. மண்டே ஃபுல்லா சாப்பிடாம இருந்து டியூஸ்டே அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுருவேன். ஒரு பொழுது மாதிரி மதியானம் சாப்பிட்டுட்டு நைட் வந்து டிஃபன், மார்னிங் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ இது 2 days விரதம் மாதிரி. அதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாமிக்கு படைக்க போறது இல்ல, நான் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க போறது தான். ஸோ எல்லா விதமான சமையலும் சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளா சாம்பார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு காலிஃபிளவர் வந்து பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் பொடி நான் அரைச்சி வச்சிருப்பேன், நான் நிறைய விளாக்ஸ்ல காமிச்சிருக்கேன். அந்த பொடியை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து 2-3 பேர் கேட்டிருந்ததுனால நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஏற்கனவே குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். கடாயில வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2-3 கடலை பருப்பு போட்டு பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு பூண்டு, இஞ்சி நல்லா தட்டி அந்த எண்ணெயில
எண்ணெயில் பொரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் தீ பிடிக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். ஆனா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருள வதங்கிடணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த தொக்கு செய்யும் போதும் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல இந்த உருளைக்கிழங்கை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நல்லா சுருள 2-3 வதக்கி இறக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கும். சாம்பார் காரம் இல்லாம செய்யறதுனால இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா காரசாரமா செய்யலாம்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வந்து செஞ்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஊருக்குலாம் எங்கேயாவது போகும்போது சாப்பாடு கட்டிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போறதுக்கு, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சீங்கன்னா தாராளமா கெட்டு போகாம இருக்கும். லெமன் சாதம், புளி சாதத்துக்குலாம் அல்டிமேட்டா இருக்கும். முக்கியமா தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி செய்யறவங்களா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முருங்கைக்காய் கேரட் சாம்பார் வந்து இந்த பக்கம் பருப்பு, புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சிருந்தேன். காலிஃபிளவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணியில போட்டு எடுத்த காலிஃபிளவர் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு காலிஃபிளவர் போட்டுட்டு மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா 2-3 வதக்கி எண்ணெயிலேயே வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் சொன்னேன் இல்லையா பொரியலுக்குனே தனியா ஒரு பொடி வந்து ஸ்பெஷலா அரைச்சு வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொடி போட்டு இறக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா வெங்காயமும் நான் போடுவேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். கருணக்கிழங்கு வந்து வீணாயிடும். ஸோ எப்பவுமே கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா தோலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வேக வச்சு எடுத்து மசாலா தடவி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்குவேன். காலிஃபிளவர் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை வந்து அதுல போட்டு அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. நல்லா சுருண்டு வதங்கி ஒண்ணா வந்ததுக்கு அப்புறம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொடியை வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு. இது எல்லா விதமான காய்க்கும் இதே மாதிரியே செய்யலாம். நீங்க ஜஸ்ட் தண்ணி தெளிச்சு வேக வச்சுட்டு கடைசியில இந்த பொடியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இந்த பொடி இருந்துச்சுன்னா அவசர தேவைக்கு, உடம்பு முடியாத நாட்கள்லாம் டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கு, காய்கறி பேக் பண்றதுக்கு இது வசதியா இருக்கும். இந்த பொடியை பத்தி பல வருஷமா நம்ம சேனல்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். தனியா போடுங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் போடுறேன்னு சொல்றேன், டைமே கிடைக்கல. அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இரும்பு பாத்திரங்கள், ஸ்டீல் பாத்திரங்கள், அதோடைய சைஸ் எல்லாம் கேட்குறீங்க, எங்க வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க. அந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சமாக நெய் விட்டு, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக நெய் விட்டு சாதம் சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சிட வேண்டியதுதான். அடுத்த நாள் மார்னிங் குளிச்சுட்டு கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ரெசிபி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பொங்கல் தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன். மாவு வந்து தீந்து போயிட்டதுனால பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு நாளைக்கு தான் மாவு ஆட்டணும். கரண்ட் வேற அப்பப்போ போயிட்டு வரதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம், நான் மாவுக்கு கொஞ்சம் நாளா ஆட்டாம வச்சிருந்தேன். ஷர்வன் குட்டிக்கு காரம் இல்லாம சட்னி செஞ்சுட்டு எங்களுக்கு மட்டும் காரம் போட்டு சட்னி செஞ்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஷர்வனுக்கு ட்ரெஸ்ஸஸ் எங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி மழை, சைக்ளோன் நேரத்துல எல்லாம் நாங்க வந்து அவ்வளவா வெளில போறதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். கால் வர அடிபட்டுது, அந்த மாதிரி ரீசன்ஸால வெளில போறது இல்ல. நிறைய வந்து ஆன்லைன்ல நான் ஆர்டர் வந்து போட்டுக்கிறேன். அதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும்னா வளர்ற வயசு அப்படின்றதுனால ஒரு 6 மாசம் to 8 மாசம் தான். டைட்டாயிடும், யூஸே பண்ண முடியாம போயிடும். ஸோ ரெகுலர் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் இப்போ உடனே போடுற மாதிரியும் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாவும் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அது ரெண்டும் மாத்தி போட்டுட்டு இருக்கும் பொழுது அடுத்த செட் வந்து அதை வந்து வேற யாருக்காவது கொடுத்துட்டு, சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துட்டு ஷர்வனுக்கு நியூ செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சிருவேன். அந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு செட் ஆஃப் 4 ஷார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எல்லோ, ப்ளூ, ரெட், பிளாக். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ போடுற சைஸ். இதுவே நல்லா ஃப்ரீயாவும் கொஞ்சம் லாங்காவும் இருக்கும். டிசைன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசு. பீச்சுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் லூஸா போட்டாங்கன்னா, இல்ல விளையாடும் போது கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீயா டிராவல் பண்ணும்போதுலாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கினது. இதுலயும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 4 வரும். ரெட், டர்காய்ஸ் ப்ளூ, பிளாக், ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ. எல்லோ வந்து கொஞ்சம் வெந்தயம் கலர் மாதிரி இருக்கக்கூடியது. இது கொஞ்சம் லாங்காவே இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் எதுவுமே அந்த தைஸ்ல பாதி வரைக்கும் இருக்காது, அந்த முட்டி வரைக்கும் டச் ஆகக்கூடியது தான். கொஞ்சம் பெருசு, முட்டியோட கொஞ்சம் போற அளவுக்கு பெருசாவே இருக்கும். அடுத்தது ஸ்லீவ்லெஸ் எதுவுமே நான் கடைகள்ல பாக்குறது அவ்வளோ சூப்பராலாம் இல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்லீவ்லெஸ் நல்லா இருக்கு, பெரியவங்களுக்கு பிளெயினா தான் இருக்கு. அந்த ரொம்ப அழகாலாம் இல்ல, இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி எல்லாம். ஆன்லைன்ல ரொம்பவே நல்லா இருக்கு. லாஸ்ட் இயர் வாங்கினது கரெக்டா ஷர்வன் போடுற அளவுக்கு இருக்கு. இந்த ஆர்ம் ஹோல்லாம் வந்து கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது யூஸ் பண்ண முடியல. ஸ்லீவ்லெஸ்னா வீட்டுல போட்டுக்க வசதியா இருக்கும். ஸோ இது வச்சு யூஸ் பண்றதுக்காக ஒரு சைஸ் பெருசாவே வாங்கியிருக்கோம், நல்லா லாங்கா இருக்கும். இதுல வந்து கிரீன், நேவி ப்ளூ, டார்க் கிரீன், ரெட், கிரே, செட் ஆஃப் 5 மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா ஒரு 8 மாசத்துக்கு இதையே வச்சு நல்லா போடலாம்.
சப்போஸ் பத்துதுன்னா கூட 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு போடலாம். பெருசாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா ஒரு வருஷம் 1.5 வருஷம் குழந்தை வளர்ற வரைக்கும் டைட்டாக வர வரைக்கும் நல்லா போடலாம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக நான் இந்த மாதிரி ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுறேன். நிறைய ஸ்லீவ்லெஸ் ஷர்விந்து பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான். மோர் தென் இயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா துவச்சி யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்க அழுக்காக்குறது எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, கலர்லாம் போகலை. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால திருப்பி அதே நான் ஆர்டர் போட்டிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஏன்னா கேர்ள் பேபிக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஷர்வனுக்கு நீங்க என்ன வாங்குறீங்கன்னு காட்டுங்கக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். வாங்கும்போது காட்டுறேன் நான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வாட்டி வாங்கியிருந்தா உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.